ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 125. நானா புவா தந்துல்வாட்கர். சதாராவை சேர்ந்த நானாபுவா தந்துட்வாட்கர் பண்டரிநாதனுக்கு வார்க்கரி பஜனைகள் செய்வார். மிகுந்த பக்திமானான இவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் சென்றிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமி சோழப்பாவின் வீட்டில் இருந்தார். புவா மிகுந்த பணிவுடன் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று அவரை வணங்கிவிட்டு அவர் அருகில் அமர்ந்து கொண்டார். ஸ்ரீ சுவாமிகளுடைய தேஜஸுடன் கூடிய ஆஜானு பாகுவான உருவத்தை கண்டவுடன் ஆனந்தத்தில் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மன நிறைவுடன் அவர் தான் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். புவாவுக்கு ஸ்ரீ சுவாமிகளின் முன்னிலையில் கீர்த்தனைகள் பாட வேண்டும் என்கின்ற விருப்பம் மிகுதியாக இருந்த போதிலும் ஸ்ரீ சுவாமிகள் அமர்ந்து கொண்டு அவர் பாடுவதை கேட்பாரா என்ற தயக்கம் இருந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் புவா தங்கியிருந்த கண்பத்ராவ் ஜோஷியின் வீட்டுக்கே சென்று விட்டார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் தன் கீர்த்தனைகளை கண்டிப்பாக கேட்பார் என்கின்ற நம்பிக்கையுடன் வீணை மிருதங்கம் போன்ற வாத்தியங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்து கீர்த்தனைகள் செய்யத் தொடங்கினார். அவர் விவரிக்க முடியாத சந்தோஷத்துடன் மிகுந்த பக்தி ரசத்துடன் பாடிக்கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி மலையில் நனைந்தனர். பஜனை உச்சகட்டத்தை அடைந்தபோது புவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் மூச்சு பேச்சற்று தரையில் மயக்கமாகி விழுந்தார். பின்னர் 1 மணி நேரத்திற்கு பிறகு தன் சுய நினைவுக்கு வந்தார். பிறகு பஜனைகளை பாடி முடித்துவிட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாத கமலங்களில் நமஸ்கரித்துவிட்டு அமர்ந்து கொண்டார். அப்போது கண்பத்ராவ் ஜோஷி புவாவிடம், நீங்கள் ஏன் அப்படி மூச்சு பேச்சற்று போனீர்கள் என்று எங்களுக்கு விரிவாக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு புவா, நான் பாதி கீர்த்தனை பாடிக்கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய உருவம் மறைந்து அங்கு நான் கருநீல வண்ணத்துடன் பீதாம்பரம் அணிந்து கொண்டு இடுப்பில் கை வைத்து கொண்டவாறு தலையில் கிரீடத்துடன் காதுகளில் குண்டலம் அணிந்து கொண்டிருந்த ஸ்ரீ பாண்டுரங்கனை பார்த்தேன். அந்த தெய்வீக ஒளியை கண்டவுடன் நான் சமாதி நிலையை அடைந்துவிட்டேன். பின்னர் நான் சுய நினைவுக்கு வந்தவுடன் மீதி கீர்த்தனையை பாடி முடித்தேன். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சாட்சாத் தத்தாத்ரேயர் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அவர் பக்தர்களின் நலன் கருதி இந்த உடலுடன் நம்மை காத்து ரட்சிக்கிறார் என்று கூறி முடித்தார். நானாபுவா சில நாட்களுக்கு அக்கல்கோட்டில் தங்கியிருந்து விட்டு ஸ்ரீ சுவாமிகளின் அனுமதியை பெற்றுக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு சென்றடைந்தார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.